தீ எங்க பறக்க விட்டீங்க, லாஸ்ட்ல அதையும் கட் பண்ணி தீனு போடக்கூடாது, நீதி தான் போடணும் அப்படின்னு சத்தம் பண்ணி நீதி பரவட்டும் போட்டீங்க. இருந்தாலும் வந்து தீ பரவும் கண்டிப்பா வந்து, ஏன்னா அந்த ஒரு டேக் லைனே பயங்கரமா இருக்கு. உண்மையில தீ பரப்புது. ஏன்னா அந்த காலத்துல ஒரு பராசக்தின்ற படம் சாதாரண படம் இல்ல, ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பராசக்தியும் இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கொன்றது உண்மையை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்துன்னு வச்சுக்கலாம், மொழிக்காக அத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்களா? யாரு? மாணவர்கள் உயிரை விட்டுருக்காங்க. எதுக்காக? நம்மளுக்கு இந்த ஹிந்தி திருப்பி இருக்கக்கூடாது, நம்ம சொந்த லாங்குவேஜ் நம்ம பேசணும் வரலன்னு சொல்றதுக்காக அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸ் பல பேருக்கு தெரியல. அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. நீங்க என்னங்க இன்னும் வந்து மொழியை வச்சு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் மொழியை வச்சு வந்து நீங்க வந்து அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்றதை இந்த படம் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். மிகப்பெரிய சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை அவர் எடுத்து நடிச்சிருக்காரு, நடிக்கல வாழ்ந்திருக்காரு. அதே போல டைரக்டர் ஏங்க, அவங்க வந்து ஹிந்திக்காரங்களோ இல்ல எந்த காரங்களோ இல்ல, அவங்க எத்த படம் எந்த உண்மையான கதையை வந்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்காவ பண்ணிருக்காங்க. சூப்பர் ட்ரை. அதே போல ஜெயம் ரவி மிரட்டிருக்காரு, அதரை பத்தி சொல்லி ஆகணும். அதரை சிறப்பா பண்ணிருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வரதாங்க செய்யும். எல்லா படத்துக்கும் வந்து பாசிட்டிவாவே சொல்லிட்டு போக மாட்டாங்க. எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எதிர்த்தரப்பு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு வரலாறுங்க. ஒரு வரலாறை வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு புரிய வைக்கிற ஒரு படம். சரியா? இங்க வந்து மசாலா எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம பெரிய பெரிய டான்ஸ்ல எதிர்பார்க்க முடியாது. வரலாறுல எங்க காமெடி எடுத்துன்னு வர முடியும்? இது வந்து ஒரு போராட்ட சப்ஜெக்ட். போராட்டம்னா என்ன? அந்த காலத்துல போராட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த காலத்து மாணவர்கள் அமைப்புலாம் எப்படி போராடிச்சு அந்த தமிழ் மொழிக்காக. இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கான். அவன் யாருக்காக இறந்து போனான்? இப்போ 1965 கிட்டத்தட்ட 100 to 200 பேர் அன்அபிஷியலா இறந்து போனாங்கன்றாங்க. ஆனா கவர்மெண்ட் டிக்ளரேஷன் படி 6, 7, 8 மறைச்சிட்டாங்க. யாருக்காக அவன் இறந்து போனான்? நமக்காக. இன்னைக்கு தமிழ் மொழி இன்னைக்கு இன்னும் உயிரோட இருக்குன்னா இதுக்கு அத்தனை பேர் செத்து போனா பாருங்க. அதுக்கும் முன்னாடி எவ்வளவு பேர் செத்து போயிருப்பான். சோ இவங்க எல்லாம் இறந்தது இந்த தமிழ் மொழிக்காக. ஆனா அத வந்து இன்றைய காலத்து இளைஞர்கள் தெரியுமானா அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, தெரியாது. அவங்கதான் ஒரிஜினல் வாரியர்ஸ். ஆக்சுவலா அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போரிட்டாங்க பாருங்க, அவங்கதான் ஒரிஜினல் வாரியர்ஸ். இது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமானா தெரியாது. கிளியரா வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்கு. இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் நாங்க, வந்து இந்தி மக்களுக்கோ இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் கிடையாதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பிக் ஸ்கிரீன்ல சிவகார்த்திகேயன் அதை சொல்லும் போது அந்த ரீச் வேற மாதிரி போகும், எல்லார்கிட்டயும் போய் சேரும். சோ தெளிவா வந்து அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. அருமையா வந்து சிவகார்த்திகேயன் வந்து எல்லாத்தையும். ஆக்சுவலா சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யாருன்னா இந்த ரோல்ல நடிச்சிருந்தா செட் ஆகுமானா? வாய்ப்பே இல்ல. கஷ்டம். நீ வந்து யாருன்னா பேரை சொல்லி கோத்து விட்டுட்டு அப்புறமா ஏங்க அவரை பத்தி பேசுறீங்க நீங்களே கேள்வி கேட்காதீங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் எக்ஸ்ட்ரீமா ஃபுல் டேலண்ட வந்து இந்த படத்துல போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கேட்ச் பண்ணும் ஒரு படம் போது. அது ஒரு மொழி பற்று, அந்த நம்ம கண்ணை பார்த்து தான் அந்த இளைஞன் வந்து அங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகணும். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்து சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு அந்த சிவகார்த்திகேயன் சொல்லும் போது இங்க இருக்கிறவன் கத்துறான் பாருங்க, அப்போதான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் டு தி கோர்னு சொல்லுவோம். அந்த கோர் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே கெட்ட வழியில போல அந்த உணர்வு இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்க்கணும்ன்றது கிடையாது. இங்க பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காங்க. சவுத் ஸ்டேட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நானும் ஒரு இதுல நினைச்சேன், தமிழ் மொழிக்காக தமிழர் படுற கஷ்டத்தை மட்டும் இந்த படம் காட்டியிருக்கோம் போலன்னு. ஆனா அப்படி கிடையாது. இந்தி திணிப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தி திணிப்புன்றது எல்லா மாநிலத்துக்கும். அப்படின்னும் போது எல்லா மாநில ஆட்களும் தமிழர்களோட சேர்ந்து போரிடுறாங்க. அந்த போரை சூப்பரா காட்டியிருக்காங்க. லாஸ்ட்ல அந்த போராட்ட சீன்ல எல்லாம் வந்து உயிர் பலிலாம் அந்த சுடுற சீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருவாங்க பாதி பேரு. அவன் அப்படியே என்னடா பாவமா உக்காந்துட்டான், என்னடா இப்படி பண்ணுறீங்க, இவ்வளவு அட்டகாசம் எல்லாம் நடந்துச்சா? ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்தி கட்டாயம் அந்த மாதிரி ஃப்ளோல வந்துச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ்ல போய் அந்த இந்தி எழுத்தெல்லாம் எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க, அழிச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்தி திணிப்புன்னு அததான் லாஸ்ட்ல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தெளிவா சொல்லிடுறாரு, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களை எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு என் பேரனும் பேத்தியும் இங்க இருப்பாங்க. அந்த பேரன் பேத்திலாம் யாருன்னா நம்ம எல்லாரும் தான். சோ தமிழ் மொழின்னு வரும்போது எல்லாரும் ஒன்றிணையணும். அததான் வந்து இந்த படம் காட்டியிருக்கு. அருமையா தமிழ் மொழிக்காக எடுக்கிற படத்துல தமிழ் டைரக்டர், தமிழ் ஆக்டர்ஸ், தமிழ் ப்ரொடியூசர்னு இருந்தாதான் அது நல்லா இருக்காது.
தமிழ் மொழிய பத்தி பேச தெலுங்கு டைரக்டரோ நார்த் இந்தியால இருந்து ஒரு டைரக்டர் எடுக்கிறாங்க, தெலுங்கு ஆக்டர்ஸும் உள்ள இருக்காங்க, போராட்டம் பண்ணுறது அதர் ஸ்டேட்ஸ் போதுதான் அதோட எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாடு சும்மா கிடையாது. சோ தமிழ் மொழின்ற எப்படி இப்ப அரசியல் களத்துல தமிழ்நாடு வந்து மத்த எல்லாத்துக்கும் ஒரு முன்னுரிமையா இருக்கோ, முன்னுதாரணமான மாநிலமா இருக்கோ, அதே மாதிரி தமிழ் மொழியும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா பாதி ஸ்டேட்ல பாதி லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. நீங்க மராத்தி இங்க இப்ப எவ்வளவு பேர் பேசி பாக்குறீங்க? எங்க இருக்கு மராத்தி? யார் காணாம போயிடுது. அசாமீஸ் எத்தனை பேர் பேசி பாக்குறீங்க? காணாம போயிடுது. சோ பாதி மொழி அழிச்சிட்டாங்க. அததான் இந்த படம் எடுத்து பேசுது. இப்படியே விட்டா தமிழ் மொழி ஒரு காலத்துல அழிஞ்சு போவோம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கட்சிகள் இல்லாம போயிட்டா, இன் கேஸ் அந்த காலத்துல இந்த கட்சிகள் எவ்வளவோ குரல் கொடுத்துருக்கு, இவங்க இல்லாம போயிட்டா இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு எல்லாருமே ஹிந்தில பேசின்னு சுத்தினா எப்படி இருக்கும்? தமிழ்நாடுன்னு பேரை வச்சுட்டு ஹிந்தில பேசின்னு சுத்தினா எப்படி இருக்கும்? அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு பஞ்சு வசனம். எவ்வளவு பேர் எங்க இருந்து கிளம்பி வந்தாலும் இங்க என் பேரன் பேத்தி இருப்பாங்க. அந்த பேரன் பேத்தி எல்லாம் நம்ம எல்லாரும் தான். சோ ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னா யூத் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சேர்ற மாதிரி பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம அதர்வா ஓரம் ஒதுக்கிட கூடாது, சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒளிவட்டம் தருதே வந்து பாத்தீங்கன்னா அதர்வா தான். ஒரு மாணவர் அமைப்புனா எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், எதுக்காக போராடணும், எது பின்னாடி போகணும், எது பின்னாடி போக கூடாது அப்படின்ற சொல்லிக்கிறாப்புல. கையெழுத்து இயக்குனா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். இந்த பாருங்க, கையெழுத்து இயக்கத்தால எப்பாற்பட்ட ஒரு புரட்சி வச்சிருக்கிறது காட்டியிருப்பாங்க. சும்மா கிடையாது. நிறைய டிஎம்கே சீன்ஸே நிறைய கட் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து சரி அரசியல் செய்யறாங்க போல, சென்சர் போர்டும் மத்திய அரசும், அதை நம்ம என்னத்தை செய்யறது? எல்லா படத்தையும் பண்றாங்க. அண்ணா பேசுற ஒரு டைலாக் ஒண்டிதான் இருக்கு. அது படத்துல எத்தனை டைலாக்ஸ் இருந்துச்சு நிறைய கட்டுன்னு ஒண்டி கேள்விப்பட்டோம். நிறைய வேர்ட்ஸ் மியூட்டும் பண்ணிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருந்திருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாத போது கொஞ்சம் ஒரு தொய்வு லைட்டா ஆப்வியஸா இருக்கதா இது. நீ எப்படி நினைக்கிறியோ ஏங்க இப்போ எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த மொழிக்காக யார் பாடுபட்டா, இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் யார் அனுபவிச்சிருப்பா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு ஒரு வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து தளபதி பொங்கல்னுவோம். இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பொங்கல். தமிழ் வாழ்க தீ பரவட்டும்.